Mr. Anish invested rupees 52,000 in two different schemes which offer simple interest at different rate of interest 13% and 8% respectively. If at the end of the 2 years he earned overall interest is 11,920, then find the sum which is invested at 8% rate of interest. Anishnu ஒரு person, நம்ம இது ஆல்ரெடி பார்த்த மாடல் தான். அந்த மாடல்ல ரெண்டு ஃபார்மேட்ல நான் சால்வ் பண்றமே சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஒரு ஃபார்மேட் சொல்றேன், இன்னொரு ஃபார்மேட் நீங்களே பண்ணுங்க. ஸோ ஒரு ஃபார்மேட் என்னன்னா 52,000 நம்ம இன்வெஸ்ட் பண்றாரு. ஒரு இது வந்து 8% வச்சு, ஒரு இது வந்து 13% வச்சு. நான் என்ன ஃபர்ஸ்ட் மாடல் மட்டும் சொல்றேன். 8% ரெண்டுல யார் ஸ்மாலரோ அவங்கள ஃபர்ஸ்ட் எடுத்து அவங்க 8% எவ்வளோன்னு பார்க்கணும். 58 13 ஸ்மாலர்னா 8 தான். அப்போ 52,000ல 8%னா எவ்வளவு? 1%னா 520, 8%னா அது அப்படியே 8ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ 8 2s are 16, ரிமைண்டர் 1, 8 5s are 40, 4160. அப்போ இதுக்கு என்ன வந்திருக்கு? 4160 வந்திருக்கு. நம்ம ஓவரால் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? ஓவரால் இன்ட்ரெஸ்ட் வந்து 11,920 ஃபார் எவ்வளோ இயர்ஸ்ல? 2 இயர்ஸ்க்கு. நம்ம அப்போ 1 இயருக்கு எவ்வளோ வரும்? டிவைட் பை 2 பண்ணா, ஏன்னா இதெல்லாம் 1 இயருக்கு தானே எடுத்திருக்கேன், அப்போ அதுலேயும் 1 இயர் கொண்டு வரணும்ல. 1 இயருக்கு எவ்வளோ வரும்? 5, 10, ரிமைண்டர் 1, 9 2s are 18, ரிமைண்டர் 1, 60. அப்போ 1 அதில் எவ்வளோ வருது? 5960. இது ஓவரால் இன்ட்ரெஸ்ட், அதாவது ரெண்டும் சேர்த்து. இது 8%க்கு மட்டும். இது அந்த 8% 13% ரெண்டும் சேர்த்து ஓவரால். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எதனால? இந்த 13% நம்ம இன்னும் இன்க்ளூட் பண்ணலை, அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. கரெக்டாக இந்த 13%ல இந்த 8%ம் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு 5%ம் இருக்குல்ல, அந்த 5%னால தானே இந்த டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 0,081, 1800 டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. இப்போ இதுலேயும் 4160 இருக்குது, இதுலேயும் 4160 இருக்குது. அதாவது இந்த 4160 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, எக்ஸ்ட்ரா இதில் 1800 இருக்குது. இந்த 1800 எதனால? இதுலேயும் 8% இருக்குது, இதுலேயும் 8% ப்ளஸ் ஒரு 5%ம் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா 5%னால அந்த 1800 வந்திருக்கும். அப்போ 5% தான் 1800னா 100% எவ்வளவு? அப்போ இதோட ஆன்சர் 30%ஓட ஆன்சர் வந்துடும். நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது 180 எடுத்தேன்னா 3 6 3000. ஸோ 1123 36,000 வருது. அதாவது இந்த 13%ல இன்வெஸ்ட் பண்ணது 36,000ன்னு தெரியுது. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 8%ல எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும்? 52,000ல இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மைனஸ் பண்ணி சொல்லிட்டா ஆன்சர். மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 36ல 52னா எவ்வளோ வரும்? ரிமைண்டர் 0 0 0, 12 6னா 6, 4 1னா 16,000. அப்போ நம்ம 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம்? 16% இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதில் இன்னொரு மெத்தட் சொல்லியிருந்தோம், அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். கிளியர்?